அன்பான கடகராசி நேயர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் 14/4/2025 திங்கட்கிழமையில் ராசிநாதனுடைய நாளிலே ராசிநாதனும் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே அமைய பெற்று தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன்காரகன் உங்களுக்கு கடக ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமைய பெற்று ஒன்றுக்கொண்டும் கேந்திர ஸ்தானங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த சித்ரா பௌர்ணமி 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சித்ரா பௌர்ணமியிலே கலந்து கொண்டு தரிசனம் பெற்று வருகின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் பொருளாதாரத்தில் உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த மாதங்களிலே கிருஷ்ணபட்ச பிரதம திதியிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. கரணம் கவலவ கரணம் நல்லதொரு மாற்றங்களை துலாம் ராசியிலே உங்களுக்கு 4ஆம் இடத்திலே வீடு வாகன சொத்து சுகங்களிலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம். இதனால் அஷ்டம சனியின் பாதிப்பிலேயே 7ஆம் இடத்தில் இருந்த சனியும் 8ஆம் இடத்தில் இருந்த சனியினாலே பலதரப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் கணவன் மனைவிகளுக்குள்ளே தொழில்களுக்குள்ளே ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். இனி வருகின்ற நாட்களிலே சகலமும் நல்லதொரு ஐஸ்வர்யத்தையும் ராஜயோகத்தையும் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது கடக ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே சித்திரை மாதம் என்பது 2ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் 4ஆம் இடத்திலே 10ஆம் இடத்திலே ஒன்றுக்கொண்டு பார்வை பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே கடகராசியை பொறுத்தவரை கடற்கடந்து செல்லக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி அடையக்கூடிய ராசி என்று சொல்லலாம். தாயின் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு அற்புதமான கடக ராசி என்பது ராசியிலே சரராசியிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான வேகம் விவேகம் நிறைந்த அலுவலக துறைகளிலே ஆபீஸ் சம்பந்தப்பட்ட துறைகளிலே தொழில்களிலே உன்னதமான உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த கடகராசிக்கார நேயர்களுக்கு சித்திரை மாதம் என்பது தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தகப்பன்காரகன் உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பும் உங்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்ததிபதியும் வக்ர நிவர்த்தி அடைந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய முயற்சி சாணத்திலே புதன் சுக்கிரன் சனி ராகு 4 கிரகங்களின் பார்வை பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற சிறுதூர பயணங்களாக இருந்தாலும் வெளிநாடு வெளியூராக இருந்தாலும் நல்ல மாற்றங்களை குழந்தை பாக்கியம் வீடு வாகனங்களிலே ஒரு உயர்வுகளை உங்களுக்கு இந்த நவகிரக நாயகர்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. கடக ராசியை பொறுத்தவரையில் 5 வருட காலமாக ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் தொழில் வேலைகளிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் டைவர்ஸ் என்று இருந்தவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக ஐஸ்வர்யத்தை கொட்டப் போகின்ற ஒரு மாதம் என்பதும் குரு பகவானும் உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு மாறுதாக இருந்தாலும் அவருடைய பார்வையும் உங்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. இந்த குருவின் அனுகிரகம் என்பது முயற்சி சாணத்திலேயும் தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை என்பது நல்லதொரு மாற்றத்தை கடகராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. தன காரகன் தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பலமாகவும் தன காரகனும் 11ஆம் இடத்திலே ஒன்றுக்கொண்டு நல்ல ஸ்தானங்களிலே இருந்து உங்களுடைய குருவின் பார்வை 3ஆம் இடத்திலே விழுகின்றது மட்டுமல்ல, சுக்கிரனுடைய பார்வை என்பது 5 கிரகங்களின் பார்வை பரிபூரணமாக உங்களுடைய முயற்சி சாணத்திலே இருக்கின்றது என்பது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் வெற்றி வீரியம் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாத